விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி எண்டுலேருந்து மே எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண காட்டில் வந்துட்டு வெள்ளாமை பண்ணுறதும் பயங்கர ஹெக்டிக்கான ப்ராசஸாக தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸியாக தான் இருக்கணும். எல்லா காட்டிலையும் வந்துட்டு எல்லா நேரமும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளாமை அறுவடை பண்ணி முடிச்சுட்டா அதை ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் எள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும். அதை தாண்டி அந்த வெள்ளாமை எடுத்த காட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம உழவு ஓட்டி பதப்படுத்தி குப்பையெல்லாம் போட்டு திருப்பி உழவு ஓட்டி அப்புறமா வந்துட்டு வேறு வெள்ளாமை விதைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கப்புறமா செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரொட்டீனில் வர வேலை மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்போ வீட்டுக்கிட்ட இருக்கிற காட்டில் வந்து கரும்பு வெட்டினதுக்கப்புறமா அப்படியே உழவு ஓட்டி கொஞ்ச நாள் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கிறோம். என்ன வாழைன்னு பார்த்தீங்கன்னா நேந்திர வாழைக்கன்று தான் போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பணன் கோயிலுக்கு வந்துட்டு சித்திரை மாதத்தில் வந்து பொங்கல் வைக்கணும். வருஷம் சித்திரை மாதத்தில் ஏதாவது ஒரு சாட்டர்டே இல்லைனா சண்டே சாப்பிட்ற மாதிரி சாட்டர்டே நைட்டு வந்துட்டு பொங்கல் வச்சு கடை வெட்டணும். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற கருப்பணன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி இருக்கிற காட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து தனித்தனியாகவும் பொங்கல் வச்சுக்கலாம், இல்லை ஒரே பொங்கல் கூட்டு பொங்கலாகவும் வச்சுக்கலாம். கிடாயும் அதே மாதிரி தான், நம்ம இஷ்டப்பட்டால் வந்து நம்ம தனியாக கடாய் வாங்கி வெட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படி எல்லோரும் சேர்ந்து வெட்டிக்கிறோன்னா ஒரே கடாயை வாங்கி எல்லாருமா சேர்ந்து கடாயை வெட்டி அந்த இதெல்லாம் பிரித்து வச்சுக்கிறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொங்கல் வச்சோம். கடாய் வந்துட்டு ஒரு 4-5 பேர் அப்படியே வெட்டி ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போது வானம் போடுறவங்க வந்துட்டு அந்த அன்றைக்கி வர முடியலன்றதுனால எல்லா வேலையும் பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமான்ற மாதிரி மச்சானார் கொழுந்தனார் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து ஆளாளுக்கு வந்துட்டு அந்த வானத்தை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு விட்டது வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான். சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தது தான் நிறைய பேர் வந்துட்டு பக்கத்துலலாம் போகவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வருதுன்னே தெரியல. அந்த வானம் போடுறது வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் போட முடியும். ஏதோ இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு ஓரளவுக்கு சரி பண்ணி போட்டுட்டாங்க. கருப்பராயன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த நடுஜாமத்தில் தான் பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த வாய் கட்டிட்டு பண்ணுறது, அப்புறமா அந்த காவு சோறுன்னு சொல்லுவாங்க, அதை வீசினதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட் மச்சாண்டார் குழந்தைனாரெலாம் பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் கூறு போட்டு பிரிச்சுட்டு கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, வறுவல் மாதிரி செஞ்சுட்டு அப்படியே சிக்கனில் கொஞ்சம் கிரேவி வறுவல் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா காலையிலேயே வேலையை முடிச்சுக்காட்டி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நைட்டுக்கு வந்துட்டு தோசை மட்டும் ஊற்றிட்டு அதே குழம்பையே வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கருப்பராயன் பொங்கல் முடிச்சிட்டோம். நிறைய பேர் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு பெரிய விருந்தாக போடணுன்ட்டு பிளான் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா எப்போ நடக்குன்னு தெரியல. எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்டு தான் போடணும். அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா வாழைக்கன்று போடுறதுக்கு வந்துட்டாங்க ஆளுங்க. வாழைக்கன்று வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு மேலே அப்படியே வெந்து போன மாதிரி ஆயிரும்ன்ட்டு சரி அவசரமாக அவ்வளோ ஓட்டி காட்டுக்குள்ளே போட்டு தண்ணியை கட்டிட்டு அது பாட்டுக்கு முளைச்சிட்ருக்கோன்ட்டு அவசரமாக ஓட்டி ஆளுங்களும் வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே அப்படி அந்த ட்ரிப் ஹவுஸுக்கு நேராக ஒரு 7 அடி கேப்பில் வந்துட்டு மேலே அப்படி குழி தோண்டி அப்படியே வாழைக்கன்று அந்த நல்லா செதுக்கி வச்சுருக்குறாங்க. அதை அப்படியே வாங்கிட்டோம் காசு கொடுத்து. அதை அந்த குழிக்குள்ளே போட்டு அப்படியே மூடி விட்டுட்டு வந்துடுறது. அதுக்கப்புறமா தண்ணி பாய பார்த்தீங்கன்னா அந்த கண் அப்படியே முளைச்சி வந்துடும். சீக்கிரமாகவே முளைச்சி வந்துருச்சு. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நேந்திர வாழைக்கன்று போட்டிருக்கிறோம். இப்போது சீக்கிரமாக ஒரு வருஷத்தில் வந்துட்டு வாழை தார் வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஏக்கரால் வந்துட்டு குச்சிக்கிழங்கு போட்டிருந்தோம். அதுவும் வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே கரும்பே போட்டு விட்டுலான்ட்டு அதுக்குள்ளே வேறு யோசனைகள்லாம் இருந்தது. நடவு போடலாமா, சனப்பக்கீரி விதைச்சி விடலாமா அப்படின்ட்டு. திடீர்னு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கரும்பே போட்டு விட்டுருவோன்னு சொல்லிட்டு கரும்பு விதைக்கரணையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நல்ல கரணையாக கிடச்சங்காட்டி அதுக்கு வந்துட்டு ஆளுங்க சோழசிராமணியிலிருந்து வந்துட்டாங்க. அப்படியே அவங்க செட்டாகவே வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வீட்டுக்கே போனாங்க. காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விதைக்கரணை வெட்டினாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே 2 காட்டில் எங்கள் காட்டிலையும் போட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு ஏக்கரா மொத்தம் 3 ஏக்கரா வந்துட்டு நடவு பண்ண வேண்டியது இருந்தது. கரணையும் வந்து விதைக்கரணை வெட்டி காட்டில் வந்துட்டு நடவும் போட்டுட்டு போயிட்டாங்க. கரும்பு வெட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அந்த கரணையை தரிக்கிறதுக்கு வேணால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி அருவாள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கட்டையை நிறுத்தி வச்சு தான் நின்றுட்டே வந்துட்டு அப்படியே கரணையாக வெட்டிக்கிற மாதிரி.
இந்த ஆரஞ்சு கலர் வேட்டி கட்டியிருக்கிறவர் பேர் தான் சேகர். அவர் தான் கொத்துக்காரர்னு சொன்னாங்க. அதாவது ஒரு செட்டுக்கு வந்துட்டு ஒரு கொத்துக்காரர்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து விட்டுருவாங்க. அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறது, கூட்டிகிட்டு வர்றது, கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோக்கு வந்தார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் எல்லாருமே வந்து வீடியோக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க கரும்பு வெட்டி போடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு தனி அழகாக தான் இருந்தது. அந்த கோந்தால தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக போட்டுட்டு, கரும்பெல்லாம் தனியாக போட்டுட்டு, கரும்பு கரணையும் வந்துட்டு தனியாக போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரே லைனாக நீட்டாக இருந்துச்சு. இந்த தோகையெல்லாம் வந்துட்டு அப்படியே ஈஸியாக அள்ளி வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். மற்றபடி நம்ம மில்லுக்கெல்லாம் கரும்பு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே கரும்பு வெட்டி வெட்டி அந்தந்த இடத்துலேயே போட்டுருவாங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக லைனாக எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கரும்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்களே வெட்டி கரணையெல்லாம் எடுத்து எண்ணி அடுக்கி அப்படியே வண்டியில் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ கேட்குறப்போ வந்து டீ கொண்டு போய் கொடுக்குறதும், அப்புறம் தயிர் வேணும். அவங்க வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்கல்ல, தயிர் வேணும், மோர் வேணும், அப்புறம் வெத்தலை எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு அப்பப்போ கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காட்டில் உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு சாயந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு தேங்காயும் போட்டிருந்தாங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். ஆளும் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஆள் பத்தலைன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாழை கன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து இன்னுமே தண்ணி விடாமல் இருக்குது. சரி அப்படியே காஞ்சு போயிடும்ட்டு ட்ரிப் ஹவுஸ் தான் போட்டிருந்தங்காட்டி அந்த ட்ரிப் ஹவுஸ்லாம் வந்துட்டு அப்படியே அந்த கண்ணுக்கு நேராக எடுத்து போட்டால் தான் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாயும், நல்லா சீக்கிரமாக முளைச்சி வரன்ட்டு சாயந்தரமாக இருக்கும். ஒரு வாழைக்கண்ணு லைனுக்கு நேராக ரெண்டு ஓசு வர்ற மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அந்த லாஸ்ட்டில் அந்த கேப்லாம் போட்டு விட்டு தண்ணி விட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு விட்டுட்டு வந்தோம். அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கரும்பு விதக்கரணை வந்துட்டு அன்னன்னைக்கு நைட்டே நடவு பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த ஆளுங்க வந்துட்டு ஒரே அடியே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வேலை முடியும், எங்களுக்கு வேலை முடியும்ன்ட்டு அன்னன்னைக்கு நைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பாரெல்லாம் கட்டி அந்த ட்ரிப்போஸ்லாம் வந்துட்டு அந்தந்த பார்க்கு இழுத்து விட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாரில் வந்துட்டு நேராக இழுத்து விடலை, அதாவது கரும்பு கரணைக்கு தண்ணி பாயிற மாதிரி இழுத்து விடலை. அப்புறம் அந்த எண்டில் வந்துட்டு எண்டு கேப் போடலை. அப்புறம் தண்ணி வருதுன்னெலாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம எண்டு கேப் போடணும். அதனால பார்த்தீங்கன்னா இது வெயில் காலம் அந்த டைமில். அதனால் கரும்பு கரணை போட்ட உடனே வந்துட்டு தண்ணி விட்டால் தான் ஆச்சு. இல்லைன்னா வந்துட்டு கரும்பு கரணை அப்படியே புளிச்சு போய் முளைக்காமையே போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு கொடுத்து பண்ணி முளைக்காமல் போயிட்டுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9லேருந்து 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு 12 மணிக்கு மேலே விதக்கரணை போட ஆரம்பித்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா சரி அப்பயே நம்ம விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஓஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி விட்டலான்ட்டு நான் ஹஸ்பண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கே வந்துட்டு காட்டுக்கு போயிட்டோம். ஆளுங்க வந்துட்டு 3 மணிக்கு போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து 2 மணிலேருந்து அந்த எண்டு கேப்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுக்கு வந்துட்டு ட்ரிப்பு போட்டு விட்டுட்டோன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரங்கும் போது ஒரு இதாக பாஞ்சிரும், ஒரு நெட்டாக பாஞ்சிரும். வெயில் வந்துருச்சுன்னா வந்துட்டு நம்மளால் போடவும் முடியாது, தண்ணி கட்டவும் முடியாது. போட்ட கரணை வந்துட்டு அப்படியே வேஸ்ட்டாக போயிடுன்ட்டு நைட்டு 2 மணிலேருந்து நாங்களே வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டோம். வாலண்டியராக ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படுறாங்க, நானும் வரேன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டு அங்கே போய் திட்டு வாங்கினது தான் மிச்சம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எண்டு கேப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் லைட்டாக வீடியோக்கு செட் பண்ணிட்டு இருந்த மாதிரிங்க. அதுக்குள்ளே ஒரு வயல் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வயலுக்கு வந்துட்டாங்க. வந்து ஒரே திட்டு தான். அவங்க பார்த்தீங்கன்னா தலையில் வந்துட்டு நல்லா அந்த ஹெட்லைட்டை மாட்டிக்கிட்டாங்க, நெத்தியில் வச்சு கட்டுற மாதிரியான லைட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் லைட்டு தான். ஃபோன் வந்துட்டு நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம போடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எண்டு கேப் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நிதானத்தில் அப்படியே சிக்க வச்சுட்டு போனது தான். நமக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு ஆள் கிடைச்சா போதும், ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் ஓகேன்னு ஒத்துக்குவோம். ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஹெல்ப்புக்கு வந்தாலும் சரி, சம்பளத்துக்கு வந்தாலும் சரி, நீ வந்துட்டு செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுன்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த வயலில் போட்டு முடிச்சுட்டு இந்த வயலுக்கே வந்துட்டாங்க. நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது இதுக்கு போட்டுட்ருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வர வந்துட்டு அதை கரெக்டாக போடவும் முடியல. அந்த கேப்புக்குள்ளே ஹோஸ் போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் போராடி தான் போடுறதா இருந்துச்சு. நீ வேலை செய்ய வந்தையா, வீடியோ எடுக்க வந்தையான்னு சொல்லிட்டு அப்புறம் பயங்கர சண்டையாயிரும். இதுக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான்ட்டு வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 6:30 இருக்கும் போட்டு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் விட்டு செக் பண்ணிவிட்டு வரப்போ. அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வயலையே வந்து 7 தடவை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. கால் வலிக்குமோ வலிக்காத தெரில, அத்தனை வாட்டி செக் பண்ணுவாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செக் பண்ணவே மாட்டேன், அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் பண்ணவே மாட்டேன். ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணால் அவ்வளோதான், சரி ஓகே பாயுதா தண்ணி பாயுதா அப்படின்ட்டு வந்துடுவேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வயலுக்கு குறைஞ்சது 7 தடவை இருக்கும். அத்தனை சுற்றி செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து மாமாவுக்கு காஃபியெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கும் வந்து காஃபி எடுத்துகிட்டு அப்படியே காட்டுக்கு போயிட்டேன். சஷ்வன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு 4 நாள் ஊரில் இருந்தான்.
காஃபி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாப்பாடே வச்சு குழம்புக்கும் வந்துட்டு இந்த கொள்ளு பருப்பு போட்டு பருப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு போயிட்டேன். காட்டுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் லேட் ஆகும்ன்ட்டு அன்னன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேன். அன்னன்னைக்கு ஊரில் மாரியம்மன் நோம்பியும் வேறு. சரி அன்னன்னைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அவனு வரேன்னா டேரெக்டாக அப்படியே வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு அவங்களும் ரெடியாக இருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலில் இருக்கிற சாமி சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். மற்ற கோயிலெல்லாம் வந்துட்டு யாராவது ஒரு காட்டுக்காரங்களோட கிணத்துல வந்துட்டு கம்பத்தை போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குளமாட்டவே கட்டி விட்டுட்டாங்க. யார் வீட்டு கிணத்துலையும் எதுக்கு போட்டுட்ருக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே நல்ல இடம் இருந்தங்காட்டி கிணறு மாதிரி ஒரு பெரிய குளமாக கட்டி விட்டுட்டாங்க. அதுக்குள்ளேயே கம்பத்தை போட்டுக்கிறது, அப்புறமா வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. அதாவது வருஷம் புதுசாக தான் கம்பை வெட்டுவாங்க. கம்பை வெட்டினதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக கிணத்துல தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கோயிலில் நடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஊரில் இருந்ததுனால ஒரு 7-7:30 வரைக்கும் நல்லா தூங்கிட்டு அப்புறமா தான் எந்திரிச்சு இருக்கிற காயெல்லாம் பொறிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வேறு வந்து சாப்பாடு செய்யணுன்றதுனால கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணு முளைச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லைட்டாக முளைச்சி வந்துட்டு இருக்குது. எனக்கு வேறு டவுட்டு, நிறைய வாழைக்கண்ணு வந்துட்டு அப்படியே இருந்தது, முளைக்காதான் டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கரும்பு காட்டில் வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் மருந்தடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு டீ கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ரிப்பில் வந்து மோட்ரு ஓடிட்டு இருக்குது, காட்டுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. அதை ஆஃப் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அந்த இதில் வந்துட்டு அப்படியே ஷாக் அடிக்கும்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கட்டையை எடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்தாச்சு. வீட்டில் இருந்து இந்த காட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம், அதனால் வண்டியில் தான் போகணும். இந்த எலக்ட்ரிக் வண்டி இருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா அப்படியே சைக்கிள் மாதிரி சரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த எடுபடி வேலையே சரியாக இருக்குது. நம்ம வந்துட்டு மெயினான வேலைன்னு பார்த்தா வீட்டில் மட்டும்தான், மற்றபடி காட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா எடுபடி வேலையே பெரிய வேலையாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 நாள் 25 நாளுக்கு மேலேயே இருக்கும். நல்ல வெயில் டைம்லேயே இருந்தங்காட்டி நல்லா காஞ்சிச்சு சீக்கிரமாகவே, கட்டை வரலி எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு கட்டை மஞ்சள் தான் போட்டுட்ருக்குறாங்க, அதுதான் அடிச்சிட்ருக்குது. மஞ்சளுங்காட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சுத்த விடுவாங்க. அந்த வெளியில் இருக்கிற நார் வேரெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் சுத்தம் பண்ணணுன்றதுனால மஞ்சள் புழுதி பாருங்கள் எப்படி பறக்குதுன்ட்டு. அந்த கட்டை மஞ்சளில் இருக்கிற நாரும் அப்புறமா காட்டுறேன் பாருங்க, அப்படியே தேங்காய் நார் மாதிரி அப்படியே எடுத்து விலைக்கு கழுவலாமான்னு எடுத்தேன். ஆனால் அது வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெட்டி வேறு ஸ்க்ரப்பெல்லாம் கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எதையாவது கட்டி தான் யூஸ் பண்ணணும். சரின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இந்த மஞ்சள் அடிக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற மண் தூசி அந்த வேறு நார் எல்லாத்தையும் அடிச்சிட்டு மஞ்சள் மட்டும் அப்படியே கொள்ளுன்னு சுத்தமாக கிடைக்கும். இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மஞ்சளோட வேலையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். மஞ்சளை வந்துட்டு நம்ம இதுக்கப்புறமா தான் சேல் பண்ண முடியும். நல்லா காஞ்சங்காட்டி சவுண்டு பாருங்கள், அப்படியே முத்தாக அந்த கட்டை மஞ்சள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நல்லா அந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தான் மஞ்சள் போட்டிருந்தோம், விதைக்கலவாக தான் போட்டிருந்தோம். ஸோ விதைக்கு எடுத்து வச்சது போக மீதி இருக்கிறத மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 13 சட்டை 15 சட்டைக்குள்ளே தான் வரும். அதை மட்டும் எடுத்து வேக வச்சு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அப்படியே மூட்டையை பிடிச்சி ஃப்ரெஷ் மஞ்சளாக அப்படியே எந்த மருந்து வைக்காம தான் வச்சுருக்குறோம். மூட்டையாக அப்படியே வச்சுருக்குறோம் அடுக்கி.
இதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேளை மில்லிலெலாம் கொண்டு போய் போடலை, டெண்டரில் கொண்டு போய் போடலை அப்படின்னா தான் மருந்து வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த மருந்து வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான இந்த வருஷம் மஞ்சள் தேவைப்படுறவங்க விரலியாகவும் வாங்கிக்கலாம், மஞ்சள் பொடியாகவும் வாங்கிக்கலாம். கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள், மஞ்சள் பொடி எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுத்தமான மருந்து வைக்காத, மருந்து வச்சு ஸ்டோர் பண்ணாத மஞ்சள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளும் நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை பிடிச்சாச்சு. மஞ்சள்லாம் பாருங்கள், அந்த விரலி வந்துட்டு எவ்வளோ நீளமாக ஓடி இருக்குதுன்ட்டு நல்லா தரமாக விளைஞ்சிருக்குது. பார்க்குறதுக்கே வந்துட்டு அப்படியே அள்ளி அள்ளி நம்மளே வச்சுக்கலாமான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இத்தனை மஞ்சள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ இருந்தாலே போதும், ஒரு வருஷத்துக்கு வந்துடும், தாராளமாக வந்துடும். அப்படியே தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காய் வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றதையும் பார்த்துடலாம். தேங்காய் போட்டது வந்துட்டு நான் இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கிறேன். தேங்காய் எடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ காய் நம்மளையே வச்சுக்க முடியாது. நமக்கு தேவையான அளவு ஒரு 500 காய் 600 காய் அளவு எடுத்து மட்டை வாங்க வந்தவங்க, அதாவது ஒரு 5000 காய் போடுறோன்னா அந்த 5000 காய் மட்டை வாங்க வருவாங்கல்ல, அவங்கக்கிட்டே வந்துட்டு இந்த 500 காயும் கொடுத்து மட்டை வாங்கி வச்சு அது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு அருவாளில் வெட்டி வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து வெயிலில் காய வச்சுட்டோம். இது எல்லா ப்ராசஸும் பண்ணது பார்த்திங்கன்னா மாமா மட்டும்தான். அது அப்படியே ஒரு 4-5 நாள் காயும் போது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்லேயே வந்துட்டு நல்லா காஞ்சிரும். தொட்டி தனியாக தேங்காய் தனியாக வர்ற அளவுக்கு காஞ்சிரும். அது லைட்டாக வந்துட்டு அந்த தேங்காய் தோன்றதை எடுத்து வச்சு தோண்டி இப்போ பருப்பு மட்டும், தேங்காய் பருப்பு மட்டும் ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த அழுகி போன காயெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு தனியாக பிரித்து காய வச்சுருவாங்க. நல்ல பருப்பு தனியாகவும் இந்த அழுகி போனது தனியாகவும் காய வச்சுருவாங்க. தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கே உட்காந்து தோண்டி எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு தண்ணி காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம் எப்பயுமே கொஞ்சமாக இருக்கும்போது. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய தொட்டி இருக்கிறதுனால இந்த தொட்டி வாங்குறவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்டே வந்துட்டு இடைக்கு போட்டு காசு வாங்கிக்கலான்ட்டு அதையும் வந்து ஒரு 4 சாக்கில் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முத்தின காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சு நல்ல எண்ணெய் பதமாக இருக்கும். அதை மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைஞ்சி தேவைப்படுற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட்டி வச்சுக்கலாம். அப்படியே வந்துட்டு நல்லா காஞ்ச பிறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இப்போ வந்து வெயில் காலங்காட்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். மழை காலத்தில் காய வச்சுட்டு கிடக்கிறதுக்கு இப்போயே காய வச்சு அப்படியே கொண்டு போய் மூட்டையில் நல்லா காற்று போகாத அளவுக்கு மூட்டை பிடிச்சி வச்சிட்டோன்னா வேணுன்றப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு அப்படியே நம்ம எண்ணெய் ஆட்டி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அரிஞ்சு கொடுத்தா தான் அவங்க ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு எல்லா காயும் அரிஞ்சு போட்டுட்ருக்கிறேன். அரிஞ்சு ஒரு 2 நாள் வெயிலில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லா காஞ்சிரும். ஆட்டும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட அந்த புண்ணாக்கில் போகாது. தேங்காய் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பருப்பு போட்டால் 1/2 லிட்டர் எண்ணெய் தான் வருது. 2 கிலோ தேங்காய் பருப்பு போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் வருது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா 2 கிலோ பருப்பு போட்டால் 1 லிட்டர் எண்ணெய் தான் வருது. நிறைய பேர் நினைப்பீங்க தேங்காய் எண்ணெய் என்னடா கடலை எண்ணெயை விட வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குதுன்ட்டு. கடலை எண்ணெய்க்கும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயோட ரேட்டு ரொம்ப எகிரி போய் இருக்கிறதுனால கடலை பருப்பு ரேட்டை விட தேங்காய் பருப்பு ரேட்டு வந்துட்டு ரொம்ப அதிகம். நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்றது வந்துட்டு அப்பப்போ வந்து அந்த டெண்டரில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி வந்து பாதியை போட்டுடலாம், அதுக்கப்புறமா பாதியை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாதியை மட்டும் கொண்டு போய் டெண்டரில் போட்டோம். அதோட ரேட்டு வந்துட்டு அப்படியே அந்த ரெசிப்டோடையே காட்டுறேன் பாருங்கள், 1 கிலோ வந்துட்டு என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு தேங்காய் தொட்டி ஒரு 4 சாக்கில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். வர்றவங்க கிட்ட வந்துட்டு இடைக்கு போட்டுடலான்ட்டு. இந்த 3 கூடையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல பருப்பு, நல்ல தேங்காய் பருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் அழுகி போனது மோசமாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த சாக்கில் போட்டு தனியாக வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள் பில்லே காட்டுறேன். டெண்டரில் வந்துட்டு தேங்காய் பருப்பு போட்ட பில்லு. டெண்டரில் பார்த்திங்கன்னா தரம் பிரித்து நம்ம கொண்டு போய் போடும்போது அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரியான ரேட்டு கிடைக்கும். நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா 177 ரூபா 1 கிலோ. செகண்ட் குவாலிட்டி வந்துட்டு 147 ரூபா.
பருப்பா. தேர்ட் குவாலிட்டி அந்த அழுகி போய் ரொம்ப அழுகி போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு வேலைக்கே ஆகாதுன்னு நினச்ச பருப்பு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 136 ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டதோ இல்லை அதுக்கப்புறமா போட்டதோ இல்லை, நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த சமயத்திலேயே போட்டது, டேட்டும் காமிச்சிருக்கிறேன். நம்ம வந்துட்டு எண்ணெய் ஆட்டுறதுக்கு அந்த அழுகி போன பருப்பெல்லாம் போடவே போகிறதில்ல. நம்ம வந்து சுத்தமான குவாலிட்டி நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான பருப்பு தான் எடுத்து போட போகிறோம். அப்போ தான் வந்துட்டு எண்ணெயும் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரில் போட்டதை விடவும் நல்ல குவாலிட்டியான பருப்பு தான் வந்துட்டு நான் எண்ணெய் ஆட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். அதனால் நான் வந்து ஒரு கிலோ 177 ரூபாய் ரேட் போட்டேன்னா 180 ரூபாய் கிட்ட வருது. ஒரு லிட்டர் எண்ணெய் வந்துட்டு 360 ரூபாய் எண்ணெயோட ரேட்டே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணுறது, பாட்டில் வாங்குறது, பேக் பண்ணுறது அப்படி இப்படின்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் கிட்ட விட்டால் தான் எனக்கு கொஞ்சமாச்சும் லாபம், ஒரு 20 ரூபாயாவது லாபம் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கெல்லாம் வச்சுக்கிறோன்றதுனால 380 ரூபாய்க்கு ஒரு லிட்டர்னு ரேட் போட்டிருந்தேன். ஆர்கானிக்காக விளைய வச்சு எந்த மருந்து வச்சு காய வைக்காமல் நல்ல வெயிலில் காய வச்சு தேங்காய் எண்ணெய். நம்மக்கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணுறது தான். நெய்யாக இருக்கட்டும், மஞ்சள் தூளாக இருக்கட்டும், இந்த தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், கடலை எண்ணெயாக இருக்கட்டும், எல்லாமே. இது போக இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்துட்டு தட்டைப்பயிறு, கொள்ளு அந்த இதெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து தட்டைப்பயிறு மட்டும் எடுத்துருக்குறாங்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்கன்றதுனால அதில் ஒரு 7-8 கிலோ கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பயிருமே பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு தட்டைப்பயிறு இருக்குது, நல்லா சுத்தம் பண்ணி வச்சது. குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டாலும் அப்படியே பூ மாதிரி நல்லா வெந்துடுது. வேணுன்றவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காலி ஆயிரும். இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த மருந்தும் அடிக்காமல் அப்படியே நேச்சுரலாக விளைய வைக்கிறது தான். தட்டைப்பயிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு சாப்பிட்றதுனால எதுவுமே மருந்து அடிக்க மாட்டோம். அடுத்த விளாகில் பார்க்கலாம்.